ஸோ பேக் டு ம்ஹ்ம். நம்ம டாபிக் போயிடலாம். ம்ஹ்ம். அசுத்தாவி. ம்ஹ்ம். ஸோ மத்தேயு அசுத்தாவி நம்ம டாபிக் பார்க்க போறோம். ம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். அங்க பார்த்தீங்கன்னா ஆவிகள் ம்ஹ்ம். பத்தி பார்க்குறோம். எங்கன்னா 28ஆம் வசனம் 8:28. 8:28. ம். அவர் அக்கரையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேதக் கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு ம். அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் ம். மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாதிருந்தது. ம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ? என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. ம். அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. ஓகே. அதே போல உத்தரவு கொடுக்குறாரு. அந்த பண்டிகைக்குள்ள போயிட்டு இந்த ம்ஹ்ம். பண்டிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க தண்ணீல போய் முழுகுது சொல்லி பார்க்குறோம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். அந்த ஒரு டீவன் பொசஸ்மன் ஆள ம்ஹ்ம். பார்த்தீங்கன்னா, நல்லா ம்ஹ்ம். சௌக்கியமா இருக்கா சொல்லி பார்க்குறோம். நல்லா இருக்கான்னு ம்ஹ்ம். சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம். ஸோ அவன் வந்து நான் உங்க பின்னாடி உங்கள உங்க ம்ஹ்ம். பின்னாடி வரட்டுமா சொல்லி கேட்குறான். உங்கள ஃபாலோ பண்றேன்னு சொல்லும்போது, இல்ல நீ போய் இல்ல. நடந்த விஷயங்கள உங்களோட வீட்ல போய் சொல்றாரு. ம்ஹ்ம். இது இங்க இருக்கு. லூக்லயே இருக்கு. லூக் 8ஆம் அதிகாரத்துல இதே ம். விஷயம் தான் இருக்கு. ஓகேவா? ம். நம்ம இது பேரலா தான் நம்ம பார்க்குறோம். ம். ம்ஹ்ம். இந்த நமக்கு இடத்துல தெரியும். தான் இந்த ம். நிகழ்வு தான் யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்ற மாரி ஒரு இடத்துல கோட் பண்ணியிருந்தாரு. என்ன கம்பேரிசனா? ஆ மேத்யூ 8 லூக் 8வும். இல்ல. ம். இன்கன்சிஸ்டன்சி எப்படின்னா, இதுல தண்ணீல போய் விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் குடுத்திருந்தாங்க. அது ஒரு கடல் அப்படின்ட்டு. ம். அந்த அந்த இடத்து இந்த இடம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கெ கெர்கேசேனர். கெர்கெசேனு. ஆ கெர்கெசேனு. அது இத பக்கத்துல நானும் வந்து பார்த்துருக்கேன். கடலே இல்ல. ஆனா இங்க வந்து கடல்ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாரி ஒரு இடத்துல படிச்சேன் நானு. மேப்ல ம். பார்க்கும்போது கெர்கேசேனர் பக்கத்துல வந்து கடல் இருக்கா? அப்படின்ட்டு பார்க்கும்போது பக்கத்துல வந்து ஆ இது இதுல கெர்கேசேனர் எங்க இருக்கு? என்றா ம்ஹ்ம். அதான் வேற ஒருத்தர் வந்து இல்ல அது வந்து அந்த பட்டணம் கிடையாது. பட்டணம் வந்து வேற ஒரு பட்டணம். ஏன்னா அந்த பட்டணத்து பக்கத்துல தான் வந்து உங்களுக்கு கடல் இருக்கு. இவங்க வந்து எழுதின இடத்துல தப்பா எழுதியிருப்பாங்க. அப்படின்ற மாரி இன்னொருத்தர் வந்து அதுக்கு கவுண்டர் ஆர்குமென்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ இங்க இருக்கு பாருங்க. ம்ஹ்ம். அந்த கெர்கேசா. டைம்ல ஆ. கெர்கேசா. ஸோ ம்ஹ்ஹ்ம். இங்கேயே ஒண்ணு இருக்கு. கெர் ம்ஹ்ம். அ கெரேசா ம்ஹ்ஹ்ம். சொல்லிட்டு. ம். இதான் கெர்கெசே ம். சொல்லி பார்க்குறோம். ஓகே. ம்ஹ்ம். ஸோ அது ஒண்ணு. ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எழுதுனது என்னதுன்னா, ம். இப்ப இருக்கிற அந்த பட்டணத்தின் அந்த ரீஜியன் இல்லன்னா வந்து அந்த ம். டைம்ல வந்து சொல்லப்பட்ட ரீஜியன் ம். எழுதியிருப்பாங்க. நாளடைவுல வந்து பேர் வந்து கூட என்ன பேர் ம்ஹ்ம். மாறிருக்குன்னு சொல்லி தெரியல ம்ஹ்ம். கம்ப்ளீட்டா. ஸோ ம். அதனால இதுதான் கரெக்ட்டான ஒரு பட்டணமா சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆனா ம். நாசரேத்து, ம். ஜெருசலேமு அந்த மாரி மெயினான பட்டணம் வந்து இது இருக்கு. இது வந்து கரெக்ட். பார்த்தீங்கன்னா, கலிலேயா கடல் பக்கத்துல இருக்கிறது ஏகப்பட்ட ம்ஹ்ம். பட்டணங்கள் இருக்கு. ம். இது ம். பெத்சைதா இருக்கு. ம். ஏகப்பட்டது இருக்கு. அது ம். 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா, மேபி மாத்திருக்கலாம் ம். பட்டணங்கள். ம்ஹ்ம். ப்ராபபிலிட்டி அப்படித்தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 பட்டணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம்ஹ்ம். ம். அதாவது 1, 2 பேர் மாறிடலாம்ல. ம். ம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ம்ஹ்ம். எருசலேமுடைய அந்த இஸ்ரேலோட நாட்டு பேரே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாலஸ்தீன் சொல்லி மாத்திட்டாரு. யார் ம். மாத்துனாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோம மன்னர், கிங். ம்ஹ்ம். ம். அப்பயே மாத்திட்டாரு பாலஸ்தீனம்னு சொல்லிட்டு. ஓகே. ஓகே. ம். அதனால தான் பாலஸ்தீனம் தான் நாடு பேரு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். ம். ம். அதனால இது எங்களுக்கு சொந்தமானது, உங்களுக்கு கிடையாது, இஸ்ரேல் கிடையாது சொல்லிட்டு. ம்ஹ்ம். அது தனி பிரச்சனை. ஓகே. சோ இங்க பார்க்கும்போது என்னதுன்னா, இந்த அசுத்தாவிகள் என்ன பண்றாங்கன்னா வந்து வந்துடுறாங்க ம். உள்ள. அவங்களால ம்ஹ்ம். என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டீமன்ஸ் அவங்கள வந்து என்ன சொல்றாங்கன்னா, டீமன்ஸ் சொல்றாங்க. ம்ஹ்ம். அத வந்து நம்போ மத்தேயு 8:31 நம்ம போய் பார்த்தோம்னா,
31 அப்பொழுது பிசாசுகள், ஆமா. நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றிக் கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டோம். அந்த டீமன் சொல்லி போட்டிருக்க. அந்த ம், டீமன் சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்திருக்கு. ம், அது வந்து ஸ்பிரிட். ஓகே. ம்ஹ்ம், டீமன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ம்ஹ்ம், ஸோ அங்க சொல்லப்பட்ட வார்த்தை. ம்ஹ்ம், ஸோ டீமன் பொசஸ்ட் மேன் சொல்றது அது வேற. ம்ஹ்ம், வேற ஒரு வார்த்தை. என்னதுன்னா 28ல ம்ஹ்ம், 30, 29, 28 ம்ஹ்ம், அதுக்கு ரிலேட்டடான ஒரு வார்த்தை. ம்ஹ்ம், ரீஜியன், டீமன் பொசஸ் சொல்லுங்க இது. ம்ஹ்ம். ஆ டிமி டெய்மோனிசியோன் சிஎம். சோமாய். ம். டைமோனி சோமாய். டெய்மோனைசோம் ஹெய் சொல்லி ம், பார்க்குறோம். ஓகே. ம், ஐ அம் பொசஸ்ட் அண்டர் பவர் ஆஃப் அன் ஈவில் ஸ்பிரிட் டீமன் ம், சொல்லி ம்ஹ்ம், பார்க்குறோம். ஸோ அதான் அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை, அதுக்கப்புறம் அது கூட சேர்ந்திருக்க வார்த்தை. ம், இதுதான் வந்து மார்க்லயும் இருக்கு, இதுதான் லூக்லயும் இருக்கு, இதான் ம், யோவான்லயும் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ம், டீமன் ப்ரோசஸ் 13 வாட்டி இது அக்கரன்ஸா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே. அப்ப ம், பார்த்தீங்கன்னா, பேய்கள் தான் என்ன பண்ணுதுன்னா, உள்ள ம், பொசஸ் ஆயிருக்கு சொல்லி பார்க்குறோம். ம், அசுத்தாவிகள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்காக ஒரு வசனம் சொல்றேன். அது ம், வந்து நீங்க சொல்லுங்க. மத்தேயு ம்ஹ்ம், 12ஆம் அதிகாரம். 12 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ம், ம், 12 தான். ஓகே. ம்ஹ்ம், இங்க 12லருந்து ம், 37 வரைக்கும் இருக்கிற வசனங்கள ம், பார்க்க போறோம். ம், இதுல என்ன சொல்ல வராங்க? ம்ஹ்ம். காட்டைப் பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் ஆதலால் இல்ல, இல்ல. தேவன். மத்தேயு ம், 12, ம், 22. 22. ஓகே. ம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினான். எப்படி இது? குருடும் ஊமையும்னா எப்படி அது? பிசாசு. ம்ஹ்ம், ம்ஹ்ம். குருடும் ஊமையுமான பிசாசா? எப்படி வந்து கண்ணு அப்படியே இப்படி மேல போயிடுமா அந்த மாரியா? ம்ஹ்ம், என்னன்னு தெரியல. ம்ஹ்ம், கண்ணு தெரியாது. இப்போ காதுக்கும், வாய்க்கும் ரிலேஷன் இருக்கு. காது ம், கேட்காதுன்னா வாய் பேச வராது. வாய் பேச ம், வராதுன்னா காது கேட்காது. ம்ஹ்ம், ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் இருக்கு. ம், இப்போ எப்படி குருடு ம், குருடு ஊமை காது மட்டும் கேட்குது? ம்ஹ்ம், ம்ஹ்ம், ஒரு டிஃபரண்டான ஒரு இது. ம்ஹ்ம், பிசாசோட இது சொல்லி ம்ஹ்ம், பார்க்குறோம். ஆ. ம். சுத்தமாக்கினார். ம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ம். பரிசேயர் அதைக் கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூஸ் பெயல்செபூலினாலே பிசாசுகளைத் துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். ம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய்ப் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப் போகும். ம். தனக்குத்தானே விரோதமாய்ப் பிரிந்திருக்கிற எந்தப் பட்டணமும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது. ம். சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத் தானே பிரிவினை செய்கிறதாய் இருக்குமே. ம். அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? ம். நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளைத் துரத்தினால், உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ம். ஆகையால் அவர்களே உங்களை நியாயந்தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். ம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளைத் துரத்துகிறபடியால், தேவனுடைய ம். ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ம். அன்றியும் பலவானை முந்திக் கட்டினாலொழிய, பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படிக் கொள்ளையிடக்கூடும்? ம். கட்டினானேயாகில் அவன் வீட்டைக் கொள்ளையிடலாம். ம். அவனோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். அவனோடே சேர்கிறவன் சிதறடிக்கிறான். என்னோடே. ஓ! சாரி. என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான். ம். என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ம். ஆதலால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், எந்தப் பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ம். ஆவியானவருக்கு விரோதமாக தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாகப் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஓகே. ஸோ இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஓகே. ம், இதோட முடிச்சுக்கலாம். ம்.
இப்ப என்ன சொல்ல வர்றாரு இதுல இருந்து? ம்ஹ்ம். அதாவது இவங்க வந்து பெயல்செபூஸ் அப்படின்ற பிசாசின் தலைவனா வச்சு தலைவனா இல்லாத அவனோட நாமத்தினால தான் இவர் வந்து பேய விரட்டுறாரு அப்படின்ட்டாரு. ஸோ விளக்கம் குடுக்குறாரு. எப்படி விளக்கம் குடுக்குறாரு? இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேயோட தலைவன் பேர் என்னது? பெயல்செபூல் அப்படின்றாரு இங்க. ஆனா ஒரிஜினலா பேயோட தலைவன் பேர் என்னது? நம்ம லூசிஃபர் அப்படின்ட்டோம். ம். இயேசு ம். கிறிஸ்து தப்பு, நீ பெல்செபூல் ஏன் சொல்ற? லூசிபர் அது சொன்னாரா, மாத்துனாரா? இல்ல. ம். அப்ப அவங்க பெல்செபூல் சொல்றது கரெக்ட் தானே? ம்ஹ்ம். அதான பிசாசோட தலைவனோட பேரு. ம். ம். டீமன்ஸ் ஹெட்டா, சீஃப் ஆஃப் த ம். டீமன், பிரின்ஸ் ஆஃப் டீமன். ம்ஹ்ம். ஓகேவா? அப்போ ம்ஹ்ம். அந்த லூசிபர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது பேர் கிடையாது. ம்ஹ்ம். சரி பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ம். தப்பு சொல்றது. ஓகேவா? ம். இல்ல இயேசு ம். கிறிஸ்து இங்க சொல்லியிருக்கணும். நீ ம். பேரே தப்பா சொல்ற, அதனால கரெக்டா இது நீ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கியா சொல்லி கேட்கணும். ம்ஹ்ம். ஓகேவா? ம். இயேசு கிறிஸ்து அதை அங்கீகரிக்கிறாரு. சொல்றது ம்ஹ்ம். கரெக்ட் தான் சொல்லிட்டு. ஓகே, ம்ஹ்ம். ஓகே, நெக்ஸ்ட். ம். ஸோ அதுக்கு எப்படி விளக்கம் குடுக்குறாரு அப்படின்னா, நான் ஒருவேளை ஒரு ராஜ்யம் இருக்கு அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ராஜ்யம் நிலைக்காது. ம். அப்படிதானே? அப்படி இருக்கும்போது, பிசாசோட ராஜ்யத்துல இருக்க ஒருத்தரே வந்து பிசாசோட ராஜ்யத்த வந்து உடைக்கணும் அப்படின்னு நெனச்சா, அப்ப எப்படி பிசாசோட ராஜ்யம் நிலைக்கும்? அப்ப அது எப்படி நடக்கும்? அத எப்படி விடுவாங்க? பெயல்செபூல் வந்து விடுவான் அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்படிதானே? ம். 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 ஸோ அது வந்து ஒரு நல்ல கவுண்டர் ஆர்குமென்ட் குடுக்குறாரு. குடுத்துட்டு, அதுக்கு அடுத்தது ஆனா என்ன சொல்ல வர்றாரு? அதுதான் எனக்கு புரியல. அதுக்கு அடுத்தது, "பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவர்களை யாராலே துரத்துகிறார்கள்?" 27 ம். 27ல என்ன சொல்றாரு? "நான் இந்த பெயர்" பிள்ளைகள் சில பேரு ம்ஹ்ம். அவங்க ம்ஹ்ம். பரிசேயர்கள் இருக்காங்கல்ல, ம். அவங்களோட அவங்க மாரியே பரிசேயர்கள் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆ. அவங்க பேய் விரட்டுறதுக்காக போவாங்க. இப்ப எப்படி ம். பாஸ்டர்ஸ்லாம் ஓ! போய் பேய் விரட்டுறாங்கல்ல, ம். அந்த ம். மாரி. இப்ப நீங்க ம். யார்றா நீங்க பேய் விரட்டுறீங்களா? நீங்க எப்படிடா விரட்டுறீங்க? நீங்களும் ம்ஹ்ம். பெல்செபூல்னால விரட்டுறீங்களா? சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு உங்க ம்ஹ்ஹ்ம். பிள்ளைகளே சாட்சி குடுப்பாங்க. இல்ல நாங்க தேவனோட ஆவியினால விரட்டுறோம் சொல்லி. அப்ப உங்களுக்கு மட்டும் தேவனோட ஆவி, எனக்கு மட்டும் பிசாசா? சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். புரிஞ்சுச்சுங்களா அந்த கான்டெக்ஸ்ட்? "தே ஷால் பி யுவர் ஜட்ஜஸ்" அப்படின்றாரு. ஆ. "ஆகையினாலே அடுத்து. பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது." ம். ம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அ ஆ இந்த 28ல இருந்து தான் உங்களுக்கு நான் முக்கியமான பாயிண்டே வருது. ம். 28ல இருந்து. ம். "நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலொழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ம். கட்டினானேயாகில் அவன் வீட்டைக் கொள்ளையிடலாம்." ம். இது என்ன சொல்ல வராரு? சோ "பலவானை முந்தி கட்டினால் ஒழிய" அப்படின்னா பலவான் யாரு? இப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு எஜமான் இருக்கான். ம், அவன் தான் வீட்டோட ஓனர். ம், ஓகேவா? அவன வந்து கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? கொள்ளைக்காரங்க வந்து ம்ஹ்ம். உள்ள இருக்கிற கொள்ள பொருட்கள்லாம் கொள்ளையிட முடியும். ம், சொல்லி பார்க்குறோம். முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்ட ம். வந்து கொள்ளையிட முடியும்னு சொல்லி பார்க்குறோம். ஓ! சோ இந்த கட்டிங். ஆஹா. ரியாலிட்டிக்கா பை ம்ஹ்ம், அவர் டைரக்ட்டா பேசுறாரு. ஓகேவா? ஒரு ம்ஹ்ம், வீட்ல வந்து கொள்ளையிட போணும்னா, அங்க ம், இருக்கிற பயங்கர பலசாலியான ஒரு ஆள் இருந்தான்னா, அவன முந்தி கட்டினா தான் நீ ஃப்ரீயா ம்ஹ்ம், வந்து போய் என்ன பண்ண முடியும்? ம்ஹ்ம், வீட்ட ம். கொள்ளையிட முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இல்லன்னா கரெக்ட். முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. ம், ஓகே. ம், அதனால யாரெல்லாம் ம்ஹ்ம், என்னோட இல்லாதவங்கன்னு சொல்லி சொல்றது நெக்ஸ்ட் பாயிண்ட் வர்றது. ம்ஹ்ம், ம்ஹ்ம், இப்போ வந்து பலவான் யாரு? ம். சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்டன். ஓகே. ம். அவன எப்ப கட்டுறாரு? ஓ! அவருடைய 2ஆம் வருகை சமயம். ம், செம்மையா கட்டுறாரு. ம், கட்டுன உடனே என்ன வருது? தேவன் ம். ராஜ்யம் வருது. 1000 ஆண்டு அரசாட்சி ம்ஹ்ம், ஆரம்பிக்குது. ம், ஓகே. அதனால தான் இஃப் அதாவது இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் தட் ம்ஹ்ம், ஐ டிரைவ் அவுட் த டீமன் தென் த ம், கிங்டம் ஆஃப் காட் ஹஸ் கம் அப்பான் யூ. தேவன் ம்ஹ்ம், ராஜ்யம் உங்களுக்கு வந்துருமே சொல்றாரு. ஓகே. ம்ஹ்ம், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கீழ ஆர் அகெயின். நான் திருப்பி ம்ஹ்ம், சொல்றேன் பாருங்க. ம்ஹ்ம், பலவான் பத்தி பேசுறாரு. ஓகேவா? இதையே ம்ஹ்ம், திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்பன்னா ம்ஹ்ம், தேவன் ராஜ்யத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ம்ஹ்ம், அதனால தான் இஃப் சொல்லும்போது ஃபியூச்சர். ம், இஃப் ஐ ட்ரீவ் அவுட் இப்ப சொல்ல வரல. ம்ஹ்ம், இஃப் ஐ ட்ரீவ் அவுட் டீமன் ம்ஹ்ம், நான் திருப்பி 2ஆம் வருகையில வருவேன். ம், வரும்போது அந்த பலவான கட்டுவேன். ம்ஹ்ம், கட்டிட்டு அவன் ம், ராஜ்யத்த என்ன பண்ணுவேன்? எடுத்துருவேன்னு ம், சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப ம்ஹ்ம், அவன் தானே ராஜாவா இருக்கிறான். பலவான் ம், தானே இந்த பூமியோட ராஜா. சோ ம். அத பத்தி பேசிட்டு இருக்காரு. கான்டெக்ஸ்ட். ஓகே. ஓகே. சோ ம்ஹ்ம், அடுத்தபடியா இங்க என்ன சொல்றாரு? இந்த ம், இதுல வேலையில என் ம்ஹ்ம், கூட இராதவன் யாரோ அவன் வந்து என்ன ம். பண்றான்? எனக்கு சிந்தட்டிக் வருவான். விரோதி.
ம்ஹ்ம். ஓகே. என் கூட ம். சேர்ந்துக்கோங்க. ஓகே. ம். ஏன்னா ம்ஹ்ம். 2ஆம் வருகையில நான் வரும்போது என் கூட இருங்க. சொல்லி ம்ஹ்ம். பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல என்ன ம்ஹ்ம். பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட யார் இருக்காங்க கூட? அவருடைய சபை இருக்காங்க. ம். அது கூட நம்ம பார்க்கலாம். ம். வெளிப்படுத்தல் ம்ஹ்ம். 19 11லிருந்து 16 வரைக்கும். 11. ம்ஹ்ம். பின்பு பரலோகம் திறந்திருக்கக் கண்டேன். இதோ ஒரு வெள்ளைக் குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருக்கிறவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் ம். நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய ம். கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. ம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ம். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திர தரித்தவர்களாய் வெள்ளைக் குதிரைகளின் மேல் ஏறி அவருக்குப் பின் சென்றார்கள். பாத்தீங்களா? யார ம், என்னோட கூட இருக்கிறவன் சொல்லும்போது, ம், ம்ஹ்ம், அவர ஏத்துக்கிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, கடைசியில இயேசு கிறிஸ்து வருகையில என்ன வராங்க? ம்ஹ்ம், உயிர் தெழுறாங்க. உயிர் தெழுந்து மறுரூபமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே கூட வராங்க. ம்ஹ்ம், யுத்தத்துக்காக வராங்க. வந்து ம்ஹ்ம், என்ன பண்றாங்க? அப்படியே ம்ஹ்ம், ம். 15 15 புறஜாதிகளை ம். வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. ம். இரும்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் ம். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ம். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலுள்ள அவருடைய துடையின் மேலும் ம். வஸ்திரத்தின் மேலும் துடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஓகே. கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் சொல்லி பார்க்கிறோம். அவர் ம், வரார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? ம், அவரோட 2ஆம் வருகையில அவர் வந்து ம்ஹ்ம், சபை கூட சேர்ந்து வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ம், வந்து 1000 தூதர்களோட பூமியை ம்ஹ்ம், நியாயத்திற்கு வருகிறார் சொல்லிட்டு யூதால கூட எழுதியிருக்கு. அது கூட ம், படிக்கலாம். இல்ல அது படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 19ஆம் அதிகாரத்துல கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம், அங்க பீஸ்ட் எல்லாத்தையும் கட்டிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. 20ஆம் வசனத்துல. ம், ஓகே. ம், 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல. அந்த ம்ஹ்ம், ஃபால்ஸ் ப்ராஃபட்டும் பீஸ்ட் என்ன பண்றாங்க? கேப்சர் பண்ணிடுறாங்க. அது ம்ஹ்ம், தூக்கி அந்த அக்கினி கடல்ல தூக்கி போட்டுறாங்க. ம்ஹ்ம், பின்பு அதுக்கு அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா வந்து 20ஆம் அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம், 1ஆம் வசனத்துல சாத்தான தூக்கி கட்டிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பலவான கட்டிடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், பின்பு அந்த 1000 இயர்ஸ் வந்து ஆட்சி ம்ஹ்ம், நடக்குது. திருப்பி ம், பலவான அவுத்து விடுறாங்க. அவங்க கூட ம், சேர்றவங்க எல்லாருமே காட் என்ன பண்றாருன்னா அழிச்சிடறாரு சொல்லி பார்க்கிறோம். ம், ஸோ ம், இதான் ம், பேட்டர்ன் ஆஃப் திங்ஸ் ம், நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ம், இதே மாரி யூதாலயும் பார்த்தீங்கன்னா, ஜூட்ல ம், 1ஆம் அதிகாரத்துல அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏனோக்கு வந்து சொல்லுவாரு 14th வெர்ஸ். ம்ஹ்ம். அத மட்டும் படிங்க. 14 ம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களைக் குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாயத்தீர்ப்புக் கொடுக்கிறதற்கும் ம். அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய்ச் செய்து வந்த சகல அவபக்தியான ம். கிரியைகளின் நிமித்தமும், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்று நிமித்தமும் அவர்களைக் கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஓகே. கர்த்தர் 1000 தூதர்களோட வராராம். ஓகே. ம்ஹ்ம். அது யாருன்னா பரிசுத்தவான்கள் சொல்லி பார்க்கிறோம். இதோட ம்ஹ்ம். கூட சொல்லும்போது சபையோட கூட ம். வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ம். அதுதான் வந்து கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னோடு இராதவன் அவன் ம்ஹ்ம். சிதறடிக்கப்படுகிறான்னு சொல்லும்போது, ம். அந்த டிஸ்ட்ராய் ஆக்கப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஓகே. நம்போ ம்ஹ்ம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ம். 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 ஸோ நீங்க தேவனுக்கு விரோதமா நீங்க பேசாதீங்க. பரிசுத்தவான்களுக்கு ம்ஹ்ம். விரோதமா சொல்லி சொல்றாங்க. ம்ஹ்ம். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ ம். பிசாசுனால் விரட்டுறது வந்து பேய்கள ம். விரட்டுறது வந்து தேவனோட ஆவியினால தான் விரட்டுறாங்களா? ம்ஹ்ம். இங்க ஏன் வந்து இவங்க பெல்செபூல்னால விரட்டுறீங்க சொல்லி சொல்றாங்க? ம்ஹ்ம். சொல்லி ம்ஹ்ம். கேட்கறாங்க. ம். அப்போ உண்மையிலேயே வந்து பிசாசுனால விரட்ட முடியுமா? ஏன்னா ம்ஹ்ம். கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, ம்ஹ்ம். அவனுக்கு விரோதமாவே தன் ராஜ்யம் நிக்காதே. அவன் ம். எப்படி விரட்டுவான் சொல்லி கேட்கிறாரு. ம். ஈவன் த கரெக்ட். கிங்டம் டிவைடட் அகைன்ஸ்ட் இட்செல்ஃப் வில் பி ரூயின்ட். அண்ட் ம். எவரி கிங்டம் ஆர் ஹவுஸ் டிவைடட் will not stand. If Satan drives out Satan, ம்ஹ்ம். he will be divided by himself. How then ம். can his kingdom stand? சொல்லி கேட்கிறாரு. ம்ஹ்ம். ஓகேவா? எப்படி ம். அது நிக்கும்? சொல்லி ம். கேட்கிறாரு. ம்ஹ்ம்.
அப்படி இருக்கும்போது வந்து இயேசு கிறிஸ்து அப்போ வந்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல, ம். சாரி 6 இல்ல 7 நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரத்துல ம். அங்க வந்து ஃபால்ஸ் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசும்போது ம். 22ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, many will say to me on the ம்ஹ்ம். day, Lord, Lord, did not we prophesy in your name, and ம்ஹ்ம். in your name drive out demons, in your ம்ஹ்ம். name perform many miracles சொல்லி கேக்குறாங்க. ம்ஹ்ம். Then I tell them plainly, I ம். never knew you, away from me evil doers சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். அப்ப என்ன ம். நடக்குதுங்க? ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்ப அவரோட நாமத்த தெரியாம பேய்கள விரட்டுனவங்களா? ஆமா. அவர் ம்ஹ்ஹ்ம். நாமத்தினாலே பெரட்டுறாங்க. ஆனா அவர ம். தெரியல. அவருக்கு ம்ஹ்ம். தெரியல யாருன்றது. ம்ஹ்ஹ்ஹ்ம். அப்ப என்னது? ம்ஹ்ம். அப்ப இவங்க யாரு ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா. ஃபால்ஸ் டிசைபிள்ஸ், ம்ஹ்ம். ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். ம்ஹ்ஹ்ம். எப்படி வந்து அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கான்ட்ராக்ட்டா இருக்குல்ல. ராஜ்யம் தனக்கு விரோதமா ராஜ்யமா இருக்குமா சொல்லிட்டு. ம். சாத்தான் இங்க செஞ்சானா, ம்ஹ்ம். சாத்தானே வந்து அவன் கிங்டம்க்கு டிவைடடா இருக்க மாரி இருக்கு. கரெக்ட்டா? ம்ஹ்ம். ம். அதான் கிறிஸ்து சொல்றாரு. ஹவ் கேன் ஹிஸ் கிங்டம் ஸ்டாண்ட்? ம். இஃப் சாட்டன் டிரைவ்ஸ் அவுட் சாட்டன். ம்ஹ்ம். ஓகே. ஹி வில் பி டிவைடட் அகைன்ஸ்ட் ஹிம்செல்ஃப் சொல்லி ம்ஹ்ம். சொல்றாரு. ம்ஹ்ம். அப்ப இருக்கும்போது இங்க நடக்கிறது என்னது? ம்ஹ்ம். உமது நாமத்தினால விரட்டணுமே சொல்லும்போது. ம்ஹ்ம். அப்ப அவங்க வந்து அவரோட நாமத்தினால விரட்டல. ம். Did we not prophesy in your name and in your name? நேம் தான். அவர் நேம் தான் யூஸ் பண்றாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஜீசஸ் பை த நேம் ஆஃப் ம். ஜீசஸ் கோ ம்ஹ்ம். ம்ஹ்ம். அப்படி சொல்றாங்க. ஆமா. போது. ம்ஹ்ம். இப்ப அது அங்க என்ன நடக்குது? அவனே ம்ஹ்ம். விளையாண்டுட்டு இருக்கானா, போயிட்டு போன மாரி காமிக்கிறானா, என்ன பண்றான்? ம்ஹ்ஹ்ஹ்ம். ம். இந்த இடத்துல வந்து ஏமாத்துக்காரர்கள்ன்னு சொல்ல வர்றாங்களா? இல்ல உண்மையிலேயே இது நடந்துச்சு, அந்த நாமத்துக்கு வந்து அவ்வளவு சக்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்களா? ம். இல்ல இல்ல வேற ஏதாவது சொல்ல வர்றாங்களா? என்ன சொல்றாங்க? ஸோ இங்க ம்ஹ்ம். பார்க்கும்போது வந்து ம்ஹ்ம். எனக்கும் வந்து இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ம்ஹ்ம். ஒரு இதுதான் ம்ஹ்ம். புரியதுக்கு. ம். ஒரு இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நம்மோடு இல்லாத ஒருத்தன் வந்து என்ன பண்றான்னா, பேய்கள விரட்டிட்டு இருக்கான். அப்படி ம். சொல்லி ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான் கிரைஸ்ட் ம். கிட்ட. ம். அந்த வசனம் கூட பார்க்கலாம். ம்ஹ்ம். ஒன் பெர்சன் ஆ ம்ஹ்ம். டிரைவ்ஸ் அவுட் demon. டீமன் ம். இன் யோர் நேம். ம். ம். ஓகே. ம். அப்படி சொல்லிட்டு டிசைபிள்ஸ் வந்து கம்பளைண்ட் பண்ணுவாங்க. ஓகே. ம். லூக்கா 9:49ல. ம்ஹ்ம். ஓகே. ம்ஹ்ம். அங்க பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். ம். மாஸ்டர் said John, we saw ம்ஹ்ம். someone driving out demons in your name and we tried to stop him ம். because he is ம்ஹ்ம். not one of us. ம். நம்மளோட கூட இருக்கவங்க கிடையாது. ம். அப்போ என்ன சொல்றாரு? Do not stop him. Jesus said, ம். for whoever is not against us is for us. ம்ஹ்ம். சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? ம்ஹ்ம். இது இது நாட் he is not one of us சொல்றாரு. ம். இங்க ம். வந்து is for us சொல்றது என்ன ம்ஹ்ம். அர்த்தம்? ம்ஹ்ம். ம். கிரைஸ்ட் ஏத்துக்கிட்டானா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ம். ஏத்துக்கல. ம். ஓகே. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கல. ஓகேவா? ம். ம். ஆனா அந்த பேர்ல வந்து வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, பேய்கள யூஸ் விரட்டுறான். பண்ணிக்கிறாங்க. ம்ஹ்ம். அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவன ஸ்டாப் பண்ணாத சொல்லி சொல்றாரு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். இஸ் ஃபார் அஸ் சொல்றாரு. ம். ம். இவன் வந்து என்ன சொல்றான்னா, தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில வந்து கேட்கிறான். ம். உமது நாமத்தினால நாங்கள் பேய்களை விரட்டினோமே அப்படி சொல்லி ம்ஹ்ம். சொல்றான். ம்ஹ்ம். சொல்லும்போது உங்களை அறியேன்னு சொல்லி சொல்றாரு இயேசு கிறிஸ்து. ம்ஹ்ம். ம். என்னப்பா இது? அப்படி சொல்லி ம்ஹ்ம். கேள்வியா இருக்கா? ம். பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவோட நாமத்துல வல்லமை இருக்கு. ஓகே. ம். எல்லா நாமத்துக்கும் மேலாக காட் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் நாமத்துக்கு வந்து பவர் இது குடுத்துட்டாரு. ம். எல்லாமே இதாகும் சொல்லிட்டு. ம். ஓகேவா? ம். சோ அதுல பண்றாங்க. பண்ணும்போது ம்ஹ்ம். அவங்க வந்து சபையில சேர்த்துக்கொள்ளப்படல இவங்க. ம்ஹ்ம். தே ஆர் நாட் ஒன் ஆஃப் அஸ். ஓகே. ம்ஹ்ஹ்ம். ம். அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லும்போது, பட் ம்ஹ்ம். கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? இஸ் ஃபார் அஸ் சொல்லும்போது, ம். அவங்க ம்ஹ்ம். சபையில இல்லனாலும், அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க செய்யற கிரியை வந்து நம்மளுக்கு சாட்சி குடுக்குதா? விட்டுரு அவங்கள. ம்ஹ்ம். ஓகே. ம். என்னன்னா அவுட் சைட்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, உன்னை ம். பிளாக் பண்ணல. ம். உனக்கு தடங்கல் குடுக்கல. ஓகேவா? ஓகே.
உனக்கு வந்து ஒரு வழியை வந்து இது அவங்களும் வந்து ஒரு வழியை ஆயத்து பண்ற மாதிரி வச்சிருக்காங்க, டூல் மாதிரி இருக்காங்க. உங்களை விட்டுரு சொல்லிட்டாரு. ஓகே, டு நாட் ஸ்டாப் ஹிம். ஜீசஸ் செட் ஃபார் ஹூவர் இஸ் நாட் அகைன்ஸ்ட் அஸ். நம்மளுக்கு அகைன்ஸ்டா இல்ல அவன், அப்புறம் ஃபாரஸ்ட் தான் இருக்கான். அப்ப அவனை விட்டுரு. நம்ம சபையில கிடையாது, அவன் உள்ள கிடையாது, அழைப்புக்குள்ள கிடையாது. அதனால தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. சரி சொல்றேன் நானு. ஓகேவா? சோ அதான் இங்க சொல்ல ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்லி பாக்குறோம். அந்த கான்டெக்ஸ்ட் படி. ஓகேவா? சோ இன்னொரு வருஷம் கூட நம்ம பாக்குறது என்னதுன்னா, பவுலுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவும் தெரியும். நீ யாரா சொல்லிட்டு தும்முன்னு அடிக்கும், ஒரு அடி அடிக்கும் காலை. அது பாத்துருக்கீங்களா? இல்லையே. ஐ நோ பவுல், who are you அப்படி சொல்லி கேட்கும். ஆக்ட்ஸ் 19ல பாருங்களேன், காமெடியா இருக்குது. இதே மாதிரி இயேசு கிறிஸ்து பவுலோட பேர் வச்சுட்டு வரும். இதான் இது காமெடி. அப்போஸ்தலர் 19:15 இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து இல்ல 13 படிங்க ஜெபின், நல்லா இருக்கும். எல்லாம் வந்து 12 படிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து பவுலுடைய 11 வசனத்துல பாத்தீங்கன்னா, God did extraordinary miracles through Paul. ஓகேவா? அப்படியே படிங்க. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போய் பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிதாவான ஆசாரியனாகிய சொல்றாங்க, பவுல் பிரசங்கிக்கிற நாமத்தின் மேல் கட்டளையிட்டு உங்களுக்கு ஆணையிடுறோம் சொல்லி சொல்றாங்களா? ஓகேவா? இவங்களா நம்பல, பவுல் பிரசங்கிக்கிறார் அப்படின்னு. சரி. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியையுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பலாத்காரம் ஆயிடுச்சா? So jumped on them and overpowered them all. So இதுதான் சில இடத்துல அப்படி கூட ஆகும். அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நம்மோட இல்லாதவன் நம்மளுக்கு ஆதரவா இருக்கிறான், சில நேரத்துல அந்த மாதிரி கூட ஆயிடும். சோ அதுதான் இங்க பாக்குறது. ஓகேவா? மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா, பிசாசு ஓட்டுற சொல்லி கோயில ஓட்டுறது, அதெல்லாம் தேவனோட இயேசு கிறிஸ்து நாமத்துல இல்லாததுதான் பாத்தீங்கன்னா சும்மாவே அங்க எதுவும் ஓடலாம் செய்யல, சும்மா அது வந்து இது காமிச்சிட்டு இருக்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் மட்டும் காமிச்சிட்டு நம்ம முடிச்சிடலாம். டைம் இருக்கா? இன்னொரு 10 minutes. ஓகே. சோ அது எந்த விஷயம்னா, லூக்கால வந்து பாத்தீங்கன்னா, இதே நம்ம மத்தேயு 12 படிச்சோம் பாத்தீங்களா? ஓகே, சாத்தான் ரைஸ் ஆஃப் சாட்டன் சொல்ற அந்த விஷயத்த வந்து அங்கேயே வந்து கொண்டாயிருக்கு. ஆனா அதுல வந்து வேற மாதிரி இருக்கு. ஓகே, லூக்கா எங்க 10ஆம் அதிகாரத்துல இருக்கா? பெல்ஷெபூல். இது 11ஆம் அதிகாரத்துல இருக்கு சொல்லி போட்டிருக்கு. அது பாக்குறேன். ஒரே நிமிஷம். அதான் 11 14 இருந்து 26 சொல்லி போட்டிருக்கு.
லூக் 11:15 வந்து பெயல்செபூலோட ஒரு இது போட்டிருக்கு. போட்டிருக்கா எங்க லூக்கு 11:15 ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அதுல. அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அதே ரெஃபரன்ஸ் அதே ரெஃபரன்ஸ். ஓகே 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 ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே ஓவராலா கான்டெக்ட் வந்து அதேதான். ஓகேவா? அவங்க ஜட்ஜா இருக்கட்டும் 20 பார்த்தீங்கன்னா ஐ டிரைவோட் சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஸ்ட்ராங் மேன் 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மேனை வந்து முந்தைய கட்டினால் வழியே சொல்லி சொல்றாரு. அவனுடைய பங்கு எப்படி நம்ம பிளண்டர் பண்ண முடியும் சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் என்னோட இதாவது சொல்லும்போது 23 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் சொல்லி சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கறது என்னதுன்னா வந்து 24 தான் எக்ஸ்ட்ராவான வசனம் பார்க்கறதுல 24 அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். இங்க என்ன சொல்ல வராங்க? இது எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட் என்னதுன்னா இங்க நம்ம 12 என்ன படிக்கிறோம்னா ஸ்கேட்டர்ட் சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதோட யாரெல்லாம் என் கூட இல்லையோ அவங்களா ஸ்கேட்டர்ட் சொல்லிட்டு 30ஆம் வசனத்தோட 12:30 வந்து முடியுது. அப்புறம் வந்து பரிசுத்தவான்கள் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு, வார்ன் பண்றாரு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? ஆனா இங்க வந்து லூக்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா இது சொல்றாரு, ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா காரியம். இதை என்ன சொல்ல வர்றாரு கிரைஸ்ட்? அதாவது நீங்க வந்து அந்த அசுத்தாவி திரும்ப வந்து இன்னும் ஒரு 7 ஆவி கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்றாரு. ஆமா. ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது நீங்க வந்து அதுக்கப்புறம் விரட்டினதுக்கு அப்புறம் பலமா இல்ல அப்படின்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இல்ல நீங்க வந்து வீட்டை வந்து அது வந்து பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு அப்படின்றாரு. எதை பத்தி சொல்றாரு புரியலையே. சோ இப்ப வந்து மேல வந்து ஸ்ட்ராங் மேன் இருக்கு, அவன் வீட்டை வந்து புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு அது ரொம்ப சூப்பர் ஆயிடுது, எல்லாமே சரி பண்ண அந்த கொள்ளையிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். கொள்ளையிட்டவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து எல்லாத்தையும் வீட்டை நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா ஜோடிக்கப்பட்டு எல்லாமே பண்ணிடுறாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே செம்மையா சூப்பர் ஆயிடுது. கரெக்டா? பிளண்டர் பண்றது, பிடிக்கிறது, சாத்திர பிடிச்சிட்டு இது பண்றது. ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அது ஃபுல்லா கிளீன் பண்ணி பியூரா சூப்பர் ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்ட பிறகு திருப்பி சாத்தனை அவுத்து விடுறாங்க. அவன் என்ன பண்றானா 1000 ஆண்டு அடைஞ்சிருக்க டைம்ல காட்டில இப்ப என்ன பண்ணுவான்? அதிகப்படியா இன்னும் ஃபுல் ஃபோர்ஸ் ஓகே வந்து என்ன பண்ணுவான்? எதிர்ப்பா சொல்லி பார்க்குறோம். அப்போ அவனுடைய முன்னிலைமையும் பின்னிலைமையும் என்ன ஆயிடும்? அதிக மோசமாகும். ஃபைனல் கண்டிஷன் ஆஃப் தி பர்சன் இஸ் வர்ஸ் தென் தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதனால முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, மன திரும்பிப்பா சொல்லி கேக்குறாரு அவங்க கிட்ட, டேய் வார்ன் பண்றேன்டா கேளுங்கடா அப்படி சொல்லிட்டு. இது வந்து நினைக்கிறேன் அந்த அந்த சிச்சுவேஷன், அதாவது 1000 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போதோ அந்த சிச்சுவேஷனை குறிச்சு மறைமுகமா சொல்றாரு இந்த இடத்துல. ஆமா, அதனாலதான் இங்க டைரக்டா இங்கே என்னதுன்னா if I drive out demons by the finger of God, then the kingdom of God is come upon you. இதுல இருந்து kingdom of God பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓகே. அதனால இப்பயே மன திரும்புங்கப்பா சொல்லி கெஞ்சி கேக்குறாரு அவரு. அப்புறம் நீங்க முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் போ சொல்லிட்டு அவங்க கிட்ட கிட்ட. சரி, இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிக்கும் போது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8ல நீங்க பாத்துருக்கும் போது என்னதுன்னா have you come here to torture us before the appointed time சொல்லி சொல்லும். have you come here to torture us. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ண வந்திருக்கீங்க சொல்லி கேட்கும். இங்க பாத்தீங்கன்னா what do you want with me Jesus Christ the son of the most high, I beg you do not torture me சொல்லி சொல்லும். ஓகேவா? எதுக்குன்னா beg them repeatedly,
திருப்பி திருப்பி கெஞ்சி எழுதான் நாட் டு ஆர்டர் தெம் டு கோ இன்டு அபிசி சொல்லி பார்க்குறோம். அப்ப அபிசியில வந்து தள்ளப்படல யாரு, இந்த அசுத்தாவிகள். இங்க நம்ம கிளியரா பார்த்தது என்னதுன்னா 11ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா, அந்த பொல்லாத டீமன் ப்ரோசஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது, இங்க டீமன் வர்றது எல்லாமே ஜீசஸ் டிரைவ்ட் அவுட் டீமன் சொல்லி பார்க்குறோம். டீமன் வேற எதுவும் இல்ல, இம்பியூர் ஸ்பிரிட் சொல்லி பார்க்குறோம், அசுத்தாவிகள் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, கரெக்ட் தானே? சாத்தானுடைய ஆவிகள், சாத்தானுடைய தூதர்கள் மற்றும் சாத்தான் சேர்ந்துதான் அந்த இது சொல்லி பார்க்குறோம். ஒரு கூட்டம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, டீமன்ஸ் சொல்லி பார்க்குறோம். பிரின்ஸ் ஆஃப் டீமன் சாத்தானு, அவனோட கூட இருக்க தூதர்கள் சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இவங்க டார்ச்சரஸ் பிஃபோர் த அப்பாயிண்டட் டைம் சொல்லி சொல்றாங்க? அப்பாயிண்டட் டைம்னா என்னது, அப்புறம் இந்த அபிசினா என்னது? ஓகே, அந்த 8ஆம் அதிகாரத்துல இங்க சொல்றாங்களா, பெக்ட் நாட் டு ஆர்டர் தெம் டு கோ இன்டு அபிசி. அதையும் நம்ம இப்ப பாத்துடலாம், ஏன்னா இதோட முடியுது எல்லாமே. ஓகேவா, அப்ப நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது வந்து சாட்டன் பத்தி அந்த ஓவரால் அன்ஸ்பிரிட் ஸ்பிரிட் பத்தி போட்டிருப்பேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது என்னதுன்னா, இங்க அபிசி சொல்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க பாக்குறோம்னா, இந்த வார்த்தையை மட்டும் கோட் பண்ணலாம். இங்கன்னா லூக்கா 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஸோ அங்க அபிஸ் சொல்லி பார்த்தோம்னா வந்து இது வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, இந்த வசனம் வந்து இந்த வார்த்தை வந்து 9 வாட்டி, இந்த கிரேக்க வார்த்தை. ஓகேவா, ஓகே, அபிசஸ் சொல்றதா இதோட கிரேக்க வார்த்தையோட பேரு. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இந்த தூதர்கள் இந்த என்னதுன்னா இந்த டீமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, எங்களை போடாதீங்க, அபிசியில போட்டுறாதீங்க, அபிசியில போட்டுறாதுன்னு சொல்லி சொல்லுது. அப்ப அபிசியில போட்டுறாதுன்னு சொல்லும்போது நம்ம வெளிப்படுத்தல் 20 நம்ம பார்த்தோம்னா, ரெவல்யூஷன் 20 நம்ம பார்க்கும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து சொல்லப்பட்ட வார்த்தை வந்து அபிஸ் சொல்லி பார்க்கிறோம். And I saw an angel coming down from the heaven having the key of abyss சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, இப்ப நம்ம கோட் பண்ணும்போது இங்கேயே நம்ம பாக்குறது என்னன்னா, வெளிப்படுத்தல் 21, 23, 20 இதெல்லாம் இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு அபிஸ் சொல்றது. எல்லாமே அந்த தூதர்களுக்கு கட்டி வைக்கிற ஒரு இடமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அந்த தூதர்கள்னா வந்து சாத்தான், அவனை வந்து அடைக்கிற இடமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம் அபிஸ் சொல்றது. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லூக்கால அபிஸ் சொல்லி போட்டுட்டு, இங்க வெளிப்படுத்தல் 20லயே நம்ம பாக்குறது என்னன்னா, having the key of abyss சொல்லி பாக்குறோம், and holding the hands of the great chain வச்சிருக்காங்க. அவனை சாத்தானை கட்டிட்டு என்ன பண்றாங்க, 1000 years அந்த ஜெயில வந்து ஒரு ஜெயில் மாதிரி போட்டு அடைச்சிருக்காங்க சொல்லி பாக்குறோம். 1000 years வரைக்கும் அடைச்சு வைக்கிறாங்க. 1000 years முடிஞ்ச பிறகு அந்த ஜெயில இருந்து என்ன பண்றாங்க, பிரிசன்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. அதாவது இங்க பாத்தீங்கன்னா பிரிசன் சொல்லியே போட்டிருக்கு, ஜெயில் சொல்லி போட்டிருக்கு. அதை ரிலீஸ் பண்றாங்க சொல்லி ஒரு காலத்துக்கு அடைச்சு வைக்கிறதுக்கான ஒரு டைம். இதே மாதிரியே வந்து இன்னொன்னு வசனம் இருக்கு, இதுனா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்க வர வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து God did not spare the angels who when they sinned but sent them to hell சொல்லி போட்டிருக்கு. ஹெல் இங்க சொல்ல போற வார்த்தை பாத்தீங்கன்னா எதை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே ஏ வந்து டார்டரஸ் சொல்ற வார்த்தை. ஏற்கனவே நம்ம டார்டரஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அது டார்டரஸ் சொல்றது வந்து இந்த மாதிரி அந்தகார எப்படி வந்து அபிஸ் இருக்கோ அதே மாதிரி ஒரு டார்க் பிளேஸா சொல்லி பாக்குறோம். புட் தெம் இன் செயின் டார்க்னஸ் டு பி ஹெல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இங்கே பாத்தீங்கன்னா அந்த டார்டரஸ் சொல்றது வந்து அபிஸ் சொல்றது வந்து சேம் தான். ஓகேவா, இது வந்து பிரிசன் தான் சொல்லி பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, செயின் போட்டிருக்காங்க. எப்படி சாத்தானுக்கு வந்து 20ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோமோ செயின், கிரேட் செயின் அவனை சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அந்தகார அந்த இதுல வந்து கட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்கள வந்து செயின் பண்ணிருக்காங்க. டார்க்னஸ் இருக்கு, அப்புறம் ஹெல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா, இதே மாதிரி இன்னொன்னு வசனமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூடு 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் பத்தி போட்டிருக்காங்க. அந்த ஏஞ்சல்ஸ் who did not keep their position authority but abandoned their proper dwelling சொல்லி பார்க்கிறோம். These he had kept in darkness, bounded them in the everlasting chain for the judgment of the great day சொல்லி பார்க்கிறோம். இவங்க யாரு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல்ஸ் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க தான் வந்து நோவா காலத்துல தப்பு செஞ்சு தூதர்க்கலாம். if he did not spare the ancient world he brought the flood சொல்லி பார்க்கிறோம். அப்போ இது வந்து நம்ம ஆதியாகமத்துல போய் பார்க்கும்போது ஜெனிசஸ் 6ஆம் அதிகாரத்துல நம்ம போய் பார்த்தோம்னா, அதுல ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது the human being began to increase in number on the earth. பெண்கள் தான் பிறந்தாங்க சொல்லி பார்க்கிறோம் மனுஷர்களுக்கு. அப்போ அங்க வந்து பார்க்கும்போது தேவகுமாரர்கள் மனுஷகுமாரர்கள் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சா,
ராட்சசர் பிறந்தாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இந்த நெஃபிலிம்ஸ் இருந்தாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு பிறந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஹீரோஸா இருந்தாங்க சொல்லி பாக்குறோம். அப்நார்மல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்தாங்க சொல்லி பாக்குறோம். இந்த தேவகுமாரர்கள் தான் என்ன பண்றாங்க, ஆதி மேன்மையை காத்துக்குள்ள சொல்லிட்டுதான் நம்ம இங்கே பாக்குறோம். இங்க யூதா 6ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். ஏஞ்சல் who did not keep their பொசிஷன் அத்தாரிட்டி, ஆதி மேன்மை காத்துக்குள்ள தூதர்கள் சொல்லி பாக்குறோம். அபடந்தர் ப்ராப்பர் டுவெல்லிங், எங்க பரலோகவாசியா இருந்தாங்க. அதுல டுவெல்லிங்ல இருந்து பூமிக்கு வந்து கல்யாணம் பண்ணதுனால அவங்கள என்ன பண்ணாங்க, அந்த காரியங்களே கட்டி வச்சிருக்காங்க சொல்லி பாக்குறோம். இதுதான் பேதுல சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப இவங்களை எப்ப கட்டி வச்சாங்க சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நோவா காலத்திலே கட்டிட்டாங்க. அந்த இது ஃபிளட்டுக்கு அந்த டைம்லயே வந்து கட்டிட்டாங்க. கட்டி அந்த காரியங்கள கட்டி வச்சிருக்கோம்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இங்க இருக்க ஏஞ்சல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹேவ் யூ கம் ஹியர் டு டார்ச்சர் அஸ் பிஃபோர் தி அப்பாயிண்டட் டைம் சொல்லும்போது, இங்க 8ஆம் அதிகாரத்துல வர்றது பாத்தீங்கன்னா, அண்ட் பெக் தெம் ரிப்பீட்லி நாட் டு ஆர்டர் தெம் டு கோ இன்டு அபிசி சொல்லும்போது, இங்க இந்த சாத்தானும் தூதர்களும் பாத்தீங்கன்னா ஒன்னும் கட்டப்படல. அதனால உலகத்துல வந்து பேய்கள் மாதிரி உள்ள வந்து ஆட்களுக்குள்ளேயோ இந்த பண்ணிக்குள்ளேயோ வந்து பூந்துட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அப்போ 2 விதமான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒண்ணு வந்து ஆதிமின்மையை காத்துக்குள்ள தூதர்கள், சன்ஸ் ஆஃப் காட் சொல்லி பாக்குறோம். உங்க பூமியில வந்து கல்யாணம் பண்ணவங்க சொல்லி பாக்குறோம். சாத்தான் தூதர்களும் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அவங்க ஒன்னும் கட்டப்படல. அவங்க என்ன பண்றாங்க, 1000 years முன்னாடிதான் கட்டப்படுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவங்க ஏற்கனவே கட்டப்பட்ட தூதர்கள் இருக்காங்க சொல்லி பாக்குறோம். ஓகேவா? கட்டப்பட்ட பிறகு பூமியில வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது, கிரியை பண்ண முடியாது சொல்லி பாக்குறோம். ஆனா கட்டப்படலன்னா என்ன பண்றாங்க, எல்லா வித கிரியைகளும் பண்ணிருக்காங்க சொல்லி பாக்குறோம். சோ இந்த டிஃபரன்ஸ் தான் பாக்குறோம். ஓகேவா? இது கடைசியா நம்ம வந்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அந்த ஒரு வசனத்தோட முடிக்கலாம். தூதர்களை பத்தின காரியங்களை இங்க பாத்தீங்கன்னா வெள்ளாடு செம்மறியாடு வந்து பிரிக்கிறாரு. பிரிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. அந்த ஓமையில என்ன சொல்றாருன்னா, தென் he said to those in the left, depart from me you who are cursed to the eternal fire, okay, prepared for devil and his angels சொல்லி பாக்குறோம். இது எப்ப சொல்லப்படுது சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து யாருன்னா சாத்தானும் அவன் தூதர்களுக்கு வந்து என்ன பண்றது, இட்டர்னல் ஃபயர் சொல்றது வந்து அந்த செகண்ட் டெத் அக்னி, அக்னி கடல்லே போடுறாங்க சொல்லி பாக்குறோம். வெளிப்படுத்தல் 20ல சாத்தானியும் அவன் தூதர்களையும் என்ன பண்றாங்கன்னா, அண்ட் devil who deceived them was thrown into the lake of fire burning sulfur where the beast and the false prophet were thrown சொல்லி பாக்குறோம். அப்போ இந்த லேக் ஆஃப் ஃபயர் தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயுல இங்க நான் பாக்குறது இட்டர்னல் ஃபயர் prepared for devil and angels சொல்லி பாக்குறோம். இப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுத்தாச்சு. யாருக்கு? இந்த சாத்தானும் அவனுடைய தூதர்களுக்கும். ஆனா ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு கொடுத்தாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னும் கொடுக்கலையா. அதான் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே யூதால கூட படிச்சோம். they are waiting for the judgment. அதான் போட்டிருக்கு. the angels who did not keep their abundant place kept in the bounded them in chain for the judgment of the great day. ஒன்னும் ஜட்ஜ்மெண்டே கொடுக்கப்படல உங்களுக்கு. ஓகேவா? அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா பேதுருலயும் பாத்தீங்கன்னா, இங்கேயும் வந்து என்ன போட்டிருக்குன்னா 4ஆம் வசனத்துல ஹெல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போட்டிருக்கு. ஹெல்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட், ஒன்னும் ஜட்ஜ்மெண்டே கொடுக்கல. நான் சாத்தான் அவன் தூதர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இட்டர்னல் ஃபயர் கர்ஸ்ட், டிபார்ட் ஃப்ரம் மீ யூ ஹூ ஆர் கர்ஸ்ட் into eternal fire, prepare for devil and his angels சொல்லி பாக்குறோம். கொடுத்தாச்சு சொல்லி பாக்குறோம். அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காத மக்களுக்கு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லி பார்த்தோம், சத்தியம் போதிக்க பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வந்து மனம் திரும்புவதற்கான காரியங்களை வந்து எதிர்பார்க்கணும். பார்க்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைம் சொல்லி பார்த்தோம். ஓகே, சொல்றது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு வந்து ஏஞ்சல்ஸ், இந்த ஏஞ்சல்ஸ் ஆதிமேன்மை காத்துக்கொள்ள தூதர்கள் கொடுத்தாங்களா சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்தாராம். 1 Peter 3:18 வந்து பார்த்தோம்னா 18-19 அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுறாரு. இதோட முடிச்சிடலாம். For Christ did also suffered once for the sin, the righteous for the unrighteous, to bring you to God. He was put to death in the body but made alive in the spirit. alive, ஆவியில வந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். சரீரத்துல செத்தாரு, ஆவியில வந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு சொல்லி பார்க்கிறோம். ஆஃப்டர் பீயிங் மேட் அலைவ், உயிர்த்தெழுந்த பிறகு he went and made proclamation, preach பண்றாங்க, proclamation to the imprisoned spirit, to those who were disobeyed long ago when God waited patiently in the day of Noah while the ark were being built சொல்லி பார்க்கிறோம். proclaimed to the imprisoned spirit. imprisoned spirit என்னது, கைதிகளா கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆவிகள். யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஆதி மேன்மை காத்துக்கொள்ளாத தூதர்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவே போய் என்ன பண்றாராம், பிரசங்கம் பண்றாராம். எதுக்காக பிரசங்கம் பண்ணணும், அப்போ மனம் திரும்புறதுக்காக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் சொல்லி பார்க்கிறோம் தெய்வ தூதர்களுக்கு. ஆனா சாத்தானுக்கும் தூதர்களுக்கும் என்ன பண்றாரு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாஸ் ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். சோ இதான் நம்ம பாக்குற டிஃபரன்ஸ் ரெண்டு தூதர்கள் இந்த ஸ்பிரிட்ல.
இப்போ கிளியர் ஆயிடுச்சா எல்லாமே ஓவராலா? ம். இப்ப நம்ம படிக்கும்போது ரொம்ப கிளியரா வந்து எல்லாமே அந்த இதெல்லாம் ஸ்பிரிட்ட பத்தி இருக்கும். ம். ஓகேப்பா. சரி. இதுதான். இதோட முடியுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ம். அப்புறமா வந்து யூஸ் ஆகும். இதெல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்குல்ல, நம்ம இது கூட பார்த்துக்கலாம் நம்ப. ஓகே. ம். ம். சரிப்பா. இதோட இந்த ஸ்பிரிட்ட பத்தி முடியுது. ம். அடுத்தபடியா நம்ம வந்து ம்ஹ்ம். சில கான்வர்சேஷன்ஸ், கான்ட்ரோவர்சியான சில இது மட்டும் இருக்கு. அது மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆவியாத்ம சரீரம் முடிஞ்சிரும். இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும் ஆவியாத்ம சரீரம் இருக்கு. ஓகே. சரி. ஓகே. சரிங்க. முடிச்சுக்கலாங்களா? ப்ரே பண்ணலாம். ம். ம். கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த வேளையிலும் கூட சகோதரராய் நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எங்களை கூட்டிச் சேர்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தின் பாடங்களை நாங்கள் எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளவும், ஏற்ற வேளையிலே அவைகளை நாங்கள் நினைவு கூறவும், எங்கள் விசுவாசங்கள் இன்னும் அதிகமாக பலப்படவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எம்மை கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பு நிறைந்த ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. ஜெபன். சரி. ம்ஹ்ம். பார்ப்போம். பார்க்கலாம். பை பாய், பை பாய்.